நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பார்த்து எப்போ பார்த்தாலும் நம்பிக்கையோடு பார்த்து திரும்ப திரும்ப பார்த்து கடைசியில் நம்ம பார்த்ததுக்கு எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக இருக்கு. பாஸ்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய லீடர்ஸ் வந்து லேட்டாக என்ட்ரி ஆகி ரொம்ப பெரிய ஆளாக ஆகியிருக்காங்க. நிறைய பிஸ்னஸ் பீப்புள் ரொம்ப லேட் ஆகி உள்ள பெரிய ஆள் ஆகியிருக்காங்க. எப்படி இதெல்லாம் பார்த்து அப்படின்னா, எல்லா ஃபீல்டுக்குமே உன்னோட லைஃப்பில் நீ ஒரு விஷயத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா உனக்கு என்ன வேணும் அப்படின்னா, யூ ஷுட் ஒரு லைஃப்பில் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பார்த்து எப்போ பார்த்தாலும் நம்பிக்கையோடு பார்த்து திரும்ப திரும்ப பார்த்து கடைசியில் நம்ம பார்த்ததுக்கு எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக இருக்கிற கிரிக்கெட் மேட்சஸ் போகுது. பேசிக்கலாக எல்லா டீம்லேயும் யாரோ ஒரு பிளேயர் நல்லா விளையாடுவாங்க. பட் சிஎஸ்கேனா ஒரு தனி லவ் இருக்கும். பார்க்கும்போது என்ன இது, எந்த மேட்சுமே எதுலேயும் சின்சியாரிட்டி இல்லை, விளாடணுன்னு விளாட மாட்டுறாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல இது ரியல் கேமா இல்லை ஏற்கனவே வந்து இவங்க தோற்றுருவாங்க இவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்கிற கேமா, அந்த ஃபைட் இல்லை, அந்த ஃபயர் இல்லை, அந்த இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நிறைய பேரோட லைஃப் அப்படி தான் போய்ட்டுருக்கு. காலையில் எழுந்துக்கிறோம் வரோம், என்னடா இது சப்புன்னு உப்பு சப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம். நிறைய பேருக்கு என்னென்னா ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத இருக்குது வாழ்க்கையில். அந்த மாதிரி உங்களுக்கும் இருக்கா அந்த மாதிரி ஃபீலிங்ஸு? அப்படி இருக்குது அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளை இன்டல்ஜ் பண்ணிக்கணும் சேலஞ்சஸ்லேயும் ஆக்ஷன்ஸ்லேருந்து வர ஒரு ப்ராப்ளம்குள்ளே போகிற, அதுலேருந்து ஒரு சொல்யூஷன் இன்வால்வ் ஆகுது. அங்கே நீ எப்படி டெசிஷன்ஸ் எடுக்கிற அங்கே கற்றுக்கிற, ஒன்றை பில்டு பண்ணிக்கிற. லேட்டாக போய் நீ தோக்கிறதோட ஸ்டார்டிங்லேயே போயிட்டு அது என்னன்றதை பார்த்துட்டு வந்து உன் லைஃப்பை டிசைட் பண்ணுறது ஒரு புத்திசாலித்தனம்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், உன்னோட லைஃப்பில் early ஸ்டேஜில் you have to learn everything and then only you can master as you go forward. பட் இது ரியலான்னு கேட்டால் நிறைய நேரங்கள் அப்படியே இல்லை. ஏன்னா பாஸ்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய லீடர்ஸ் வந்து லேட்டாக என்ட்ரி ஆகி ரொம்ப பெரிய ஆளாக ஆகியிருக்காங்க. நிறைய பிஸ்னஸ் பீப்புள் ரொம்ப லேட் ஆகி உள்ள பெரிய ஆள் ஆகியிருக்காங்க. எப்படி இதெல்லாம் பார்த்து அப்படின்னா, எல்லா ஃபீல்டுக்குமே வேகம் மட்டும் இல்லை, உனக்கு ஒரு அனுபவமும் தேவைப்படுது. A beautiful word is there in this world which is called as control. யார் ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணிக்க தெரியுறாங்களோ அவங்க எவ்வளோ வேகமாக போனாலும் போகலாம் லைஃப்பில். ஒரு கார் ஓட்டுற, ஒரு ட்ராக்ல ஓட்டுற, உன்னால் வந்து எவ்வளோ வேகம் வேணாலும் போகலாம். இஃப் யூ நோ ஹவு டு கண்ட்ரோல் யுவர் கார். சொல்கிறோம், என்ன வேணாலும் பேசலாம் இஃப் யூ நோ ஹவு டு கண்ட்ரோல் யுவர் டங். எவ்வளோ வேணாலும் நீ ரிலேஷன்ஷிப்குள்ளே போகலாம் இஃப் யூ நோ ஹவு டு கண்ட்ரோல் யுவர் லவ். நீ எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் கோவப்படலாம் இஃப் யூ நோ ஹவு டு கண்ட்ரோல் யுவர் ஆங்கர். இங்கே என்ன இஷ்யூனா, நம்ம லைஃப்பில் நிறைய நேரங்களில் நமக்கு போர் வருதுன்னா நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல டூ மச்சாக பண்ணிடுறோம் சில விஷயங்களை. தென் யூ கெட் போர்ட் பிகாஸ் தேர்ஸ் நோ கண்ட்ரோல். யூ ஃபீல் இன் அ ஃப்ரெண்ட்ஷிப் பிகாஸ் யூ went too much in the friendship but you never know how to control. நிறைய பேர் மணி இழந்துருவாங்க. they don't know how to control their money. So now how to control, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? way to control needs an expertise, experience. You need a quality intense experience in the field you do. பல பேர் என்ன சொல்றாங்க, I do 10 business, one business fails, another business comes, but they don't shine in any one business. Top business people, you go check how they become top, because they know they get so much of experience, years on experience, hands on experience. அது என்ன சொல்றது, disaster management, அதுக்குள்ள வந்து காம்ப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட், அதுக்குள்ள வந்து ரிசோர்ஸ் ஹேண்ட்லிங், அதில் லேக் ஆஃப் ரிசோர்ஸ் நடந்தாலோ இல்லை பீப்புள் குறைஞ்சாலோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணும், இது எல்லாமே கற்றுக்கிட்டு தன்னோட ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து எடுத்து வைக்கிறவங்க தான் அங்கே தே நோ தி ஆர்ட் ஆஃப் கண்ட்ரோலிங். ஸோ உன்னோட லைஃப்பில் நீ ஒரு விஷயத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா உனக்கு என்ன வேணும் அப்படின்னா, யூ ஷுட் ஹாவ் சம்திங் கால்ட் அஸ் ஆர்ட் ஆஃப் கண்ட்ரோலிங். யூ நோ ஹவு டு கண்ட்ரோல். அந்த கண்ட்ரோலிங் ஆர்ட்டுக்கு நான் சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ்க்கு என்ன வேணும், எக்ஸ்பீரியன்ஸோட பேஷன்ஸ் வேணும். பேஷன்ஸோட என்ன வேணும் அப்படின்னா, நீ வெயிட் பண்ணணும். யூ நோ ஹவு டு வெயிட் அண்ட் கெட் த ரிசல்ட். அப்போ ரிசல்ட் ஒன்று வருது, ரிசல்ட்டில் ஒன்று நீ யோசிக்கணும், ஒன்று அந்த இடத்துல போட்டு பார்க்கணும், அதில் நான் எப்படி பண்ணலாம், அதில் நான் எப்படி ஜெயிக்கலாம், இதெல்லாம் யோசிச்சு தான் ஒரு ஸ்டெப் எடுத்துக்கணும். நிறைய பேர் பாலிடிக்ஸ் அந்த மாதிரி தான், யாரோ சொன்னாங்கன்னு எகிரி குச்சிருது பாலிடிக்ஸில்.
நேரம் வந்து பார்த்து கால் எடுத்து வைக்கிறவங்க புத்திசாலி, பார்த்து ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறவங்க புத்திசாலி, அதுலேருந்து வர ப்ரோஸ் கான்ஸ்லாம் தெரிஞ்சு வைக்கிறவங்க புத்திசாலி. நிறைய பேர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்குள்ளே என்டர் ஆகி காணாத போயிட்டாங்க. நிறைய பேர் எக்ஸல் ஆகிட்டாங்க. நிறைய பேர் எக்ஸல் ஆனதே தெரில, அந்த அளவுக்கு எக்ஸல் ஆகிட்டாங்க, பெரிய லெவலில் போயிட்டாங்க. ஹவு? பிகாஸ் தே நோ ஹவு டு கண்ட்ரோல் பீப்புள். பாலிடிக்ஸ் இஸ் ஆல் அபவுட் கண்ட்ரோலிங் பீப்புள், கண்ட்ரோலிங் யுவர் வேர்ட்ஸ், கண்ட்ரோலிங் யுவர் ஆங்கர், கண்ட்ரோலிங் யுவர் இமோஷன், கண்ட்ரோலிங் யுவர் மணி. இங்கே பிஸ்னஸில் 10 பேர் ஒன்று முதல்ல குத்துவானா, அங்கே 1000 பேர் குத்துவான். முதல்ல குத்துறதுன்னா யார் பண்ணுவா? யார் வளரணும்னு நினைக்கிறாங்களோ. அப்போ வளரணும்னு நினைக்கிறவங்கள சுற்றி நிற்கும் போது அதில் நீங்கள் வளர்ந்து நிற்கணும் அப்படின்னா நிச்சயமாக வளரணும்னு ஆசைப்படுறவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ண தெரியணும். ஸோ ஒன்ஸ் உன் லைஃப்பில் நீ கண்ட்ரோலிங் பண்ண கற்றுக்கிட்ட அப்படின்னா, லைஃப்பில் லேர்ன் பண்ண கற்றுக்கிட்ட அப்படின்னா நிச்சயமாக நீ இதில் பெரிய ஆள் ஆகிடுவேன், நோ டவுட். கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோ எல்லாத்தையுமே. தேங்க்யூ.